சொல்றதுன்னு தெரியல. ஆஹ் கஷ்டத்தை நோக்கி போறப்பதான் ஒருத்தர் வந்து இந்த ஆன்மீகம், இந்த ஜாதகம் எல்லாம் உள்ளிக்க வருவாங்க. கஷ்டம்னே ஒருத்தனுக்கு இல்லைன்னா அப்படின்னா அவன் வந்து ஜோதிடத்துக்குள்ள வர மாட்டான். சோ எனக்கு கஷ்டமா வந்ததுனாலதான் நான் என்னமோ இந்த தேடல் ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தவங்க போயிட்டு கடைசியா நம்ம என்கேவி ஐயாவுடைய சிஸ்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உள்ளேக்கு வந்தேன். இந்த நடந்த 7 வகுப்புல எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இந்த 5வது வகுப்பும் இந்த கடைசி வகுப்பும் தான். நான் எப்போதுமே ஒரு கிளாஸ் ஆரம்பிக்க முடியும் ஐயாவை கும்பிட்டு நான் எப்போதுமே நெட்ல போட்டோ ஐயா டவுன்லோட் பண்ணிருப்பேன். அதை பார்த்து நான் எப்போதுமே வச்சிருப்பேன். அதை பார்த்துட்டு தான் பலனே யோசிப்பேன். ஐயாவை பார்த்துட்டு தான் யோசிப்பேன். ஸோ அந்த வகையில எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நான் அட்வான்ஸே நான் வந்து புக்ஸா வந்து வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்கேன் நிறைய. ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஐயா சொன்ன மாதிரி அந்த கிரக பாவகம் அந்த ராசிக்காரத்தை தாண்டி எதுவும் வரவே மாட்டேங்குது. அதுக்குள்ளே எல்லாமே நம்ம அதை பிடிச்சிடலாம். ஸோ இதை மட்டும் தான் ரொம்ப ரொம்ப ஸ்டடி பண்ணணும்னு இருக்கேன். இன்னமும் அடிப்படை நிறைய கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் அடிப்படை இது பத்தாது எனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இன்னும் நிறைய தேவைப்படுது எனக்கு. ஸோ அதை நல்லா கத்துக்குவேன். ஐயோட ஆசீர்வாதத்தையும் உங்களோட ஆசீர்வாதத்தையும் அம்மாவோட ஆசீர்வாதம் எல்லாத்தையும் நான் கண்டிப்பா கத்துக்குவேன். மேலும் வருவேன் நம்பிக்கிறேன். ஸோ இதோட நம்ம கிளாஸை முடிக்கிறோம். இன்னொரு ஏதாவது ஒரு நல்ல அக்கேஷனில் மீண்டும் நம்ம சந்திப்போம். சேகர் சார், நீங்கள் போன ரிவ்யூ கொடுத்தீங்களா கொடுக்கலையா? கொடுத்துட்டீங்க இல்லையா? கொடுத்துட்டீங்க. ரைட், வெரி குட். ஸோ இன்னொரு அக்கேஷனில் நம்ம சந்திப்போம். நீங்கள் எல்லாரும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அட்வான்ஸ் கிளாஸ் பிஃபோர் க்ளோசிங் கிளாஸ் எங்களுடைய 64வது பேட்ச் சார்பா இந்த கலையை படைத்த எங்களுடைய மகா குருவிற்கும் இதை எங்களுக்கு பயிற்றுவித்த உங்களுக்கும் அப்புறம் மீனாட்சி அம்மாவுக்கும் சந்திரன் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களோட பேட்ச் சார்பா நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா.